அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கில நூலை தமிழ் வழி பயிர்தலை நாம் தொடர்கிறோம். நம்ம 310வது பக்கத்தில் இருக்கிறோம். அதை ஓரளவு நாம் படித்து விட்டோம். அதை மீள் பார்வைக்காக படித்து விட்டு மீண்டும் தொடங்குகிறேன். சென்டென்ஸ் கண்டினியூ ஆகிறதுனால படிச்சுட்டு இதுக்கு வரும். அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். In its purity, it should not be involved in these lower movements. Stand back from the object and observe disinterestedly. Put it in its right place in the whole by force of comparison, contrast, analogy, reason from its rightly observed data by deduction, induction, inference, and holding all its gains in memory and supplementing them by a chastened and rightly guided imagination. View all in the light of a trained and disciplined judgment. இப்போ நம்ம அந்த இன்ஃபரன்ஸ் வரைக்கும் இது படித்தோம். இது 4 லைனை விட்டுருக்கோம். படிக்கிறேன். In its purity, it should not be involved in these lower movements. தூய்மையாக இருக்கும்போது அந்த மனம் என்பது கீழ்நிலை இயக்கங்களில் ஈடுபடக்கூடாது. But stand back from the object. அந்த பொருளில் இருந்து பின்னாக நிற்க வேண்டும். அதுல ரொம்ப ஈடுபடக்கூடாது, அதாவது ஈர்க்கப்படக்கூடாது. And observe disinterestedly. எந்த விதமான ஆர்வம், அந்த மாதிரி ஆர்வம்னா இங்க ஆர்வம் இல்லாம செய்யறது அர்த்தம்ல, வெறுப்பு அற்ற நிலை அப்படிங்கிறது சொல்றது. Put it in its right place in the whole by force of அப்படின்னு போட்டு, அப்ப அதை புரிய இடத்தை அது முழுவதில் புரிய இடத்தை எப்படி கம்பேரிசனா 2 ஒப்பிட்டு பார்த்தல். அப்போ அதுல ஒரு வேளை கான்ட்ராஸ்ட் இருக்கலாம். அந்த கம்பேரிசன்ல இருந்து வரதான் கான்ட்ராஸ்ட். இது ரெண்டும் வேற அப்படின்னு. இந்த கம்பேரிசன்ல இருந்து வரதான் அனாலஜி. இது ரெண்டுலயும் சில பொது கருத்துக்கள் இருக்குதுன்னா, பொதுமை இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி. புதுமை அல்ல, பொதுமை, காமன்னஸ். அப்ப நேற்று நான் பேனா பென்சில் எல்லாம் காட்டினேன். அப்ப பேனாவுக்கும் பென்சில், இது பேனா பென்சில்னு சொல்லி வேறுபடுத்துவோம். ஆனா ரெண்டுமே எழுதுவதற்கு உதவுவது அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு இது பண்ணுவோம். Reason from its rightly observed data. ஸோ நாலாவது ஒரு காரணத்தையும் பார்ப்போம். அது சரியாக உணர்ந்த ஒரு தகவல்ல இருந்து இதெல்லாம் செய்யணும். அது எப்படி? From its rightly observed data by deduction, induction, inference. இப்போ 3 நேற்று பார்த்தோம். டிடக்ஷனா டெடியூஸ்னா ஒன்றிலிருந்து இப்படி ஆயிருக்கும், பொதுவிலிருந்து குறிப்பிட்டதுக்கு. இண்டக்ஷனா சிறப்பிலிருந்து பொதுவுக்காக போறோம். அப்புறம் இன்ஃபரன்ஸ்னா முடிவு எடுக்கணும். அதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டுகளும் சொன்னோம். நேற்று அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். Holding all its gains in memory and supplementing them by chastened and rightly guided imagination. அப்போ இந்த இதுல என்ன ஆகும்னா, all its gains அப்படின்னா நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம். அது நமக்கு லாபம், ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு பயன், பலன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப அந்த பலன்கள் என்பதும் அனைத்து பலன்களையும் நினைவாற்றல் ஒரு மெமரியில வச்சுக்கணும். இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எல்லாம் எது செஞ்சாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு சப்போஸ் ஒரு திருநெல்வேலி சேர்ந்த பொண்ணு ஒண்ணு கல்யாணமாகி தஞ்சாவூர் பக்கம் போகுது, இல்ல வேற ஊருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. அப்ப அவங்க ஊர் சமையல் திருநெல்வேலி சமையலுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்போ அவங்க மாமியாரோ யாரோ அங்க கத்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க செய்யாத சில விஷயங்கள் அங்க இருக்கும். அப்போ அவங்க அதை கத்துக்கிட்டு நினைவுல வச்சுட்டாதான் அந்த இதை திருப்பி செய்ய முடியும். தஞ்சைக்கு ஒரு சில உணவு முறைகள் இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கேரளத்துக்கு சொன்னா கேரளத்துலயும் சாம்பார் இருக்கும், நம்ம ஊர்லயும் சாம்பார் இருக்கும். அந்த கேரள சாம்பார் கவனிச்சு பாத்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த உணவகத்துக்கு போனாலும் கேரளத்து மோர் நம்ம ஊரை விட புளிப்பா இருக்கும், ரொம்பவே புளிப்பா இருக்கும். நமக்கு கொஞ்சம் ரொம்ப புளிப்பா தெரியும்.
அது மாதிரி நம்ம சட்னி சொல்றது நம்ம சம்மந்தின்னு சொல்லுவாங்க. அந்த சம்மந்தியில ஒரு புளியை போட்டுருவாங்க. நம்ம சட்னியில அவ்வளவா புளி போட மாட்டோம், தேங்காய் சட்னி தான். அப்படி சின்ன 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 வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் கற்றுக்கொண்டு இதெல்லாம் செய்து அதை வந்து மெமரியில வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து சமையல் சொன்னா நீங்க எந்த ஒரு இதுக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஹோல்டிங் ஆல் இட்ஸ் கெயின்ஸ் இன் மெமரி. நம்ம மெமரினா இதுல மட்டும் கிடையாது, இந்த மாதிரி புத்தகங்களையும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து பிரெஞ்சுனா இதை எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அதோட உண்மையா கூடுதலாம் இதை சிவிலிசாசியம் பிரான்சேஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா லாங்குவேஜ் பிரெஞ்சு கோர்ஸும் அதுல வந்து பிரெஞ்சு சிவிலைசேஷனும் இதுல இருக்கு. அப்ப இதை வந்து அவங்க எப்படி கற்றுக் கொடுக்கணும், பிரெஞ்சை வந்து பிரெஞ்சு தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு புக் இது. இது வந்து இதுதான் நம்ம உண்மையில பிரெஞ்சு ஆரம்பிக்கும் போது செஞ்சோம். இது வந்து ஒரு நூல் தான். இது மாதிரி நீங்க நூலகத்துக்குள்ள போனீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நூல்கள் இப்படி பரவி கிடக்குது. நூலகத்துக்கே போக வேண்டாம், நம்ம பிடிஎஃப் ஃபைலா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி புத்தகங்கள் இப்போ இணையத்திலே இருக்கு. நம்ம தூக்கிட்டு கூட போக வேண்டியது. ஒரு சின்ன டேப்ல வச்சுட்டு கூட அந்த புத்தகம் 33 வால்யூம் 17 வால்யூம் எல்லாத்தையுமே நம்ம டேப்ல வச்சு படிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் வந்து அது எல்லாமே ஹோல்டிங் ஆல் இட்ஸ் கெயின்ஸ் இன் மெமரி. அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நானும் லெட்டர்ஸ் ஆன் யோகா நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு மிக சிறப்பான வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ அரவிந்தர் எழுதின லெட்டர்ஸ் ஆன் யோகா. அது நம்ம மகாலிங்க ஐயா யோகம் பாகம் 1, 2, 3 ஒரு 3 நூல்களாக அதை மொழியாக்கம் செய்திருக்காரு ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து ரெக்கார்ட் ஆன் யோகான்னு 2 வால்யூம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸ்ரீ அரவிந்தர் செய்த அனைத்து யோகா விஷயங்களையும் டைரி மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப அதை நம்ம படிச்சோம்னா இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். அப்ப அவர் எழுதுனது அந்த கெயின்ஸ் இன் மெமரி. அதை வந்து அது நம்மளும் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் கிடையாது, அவர் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு தள்ளி இருக்கும், 100 ஆண்டுகள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். 1950 2050 வரும்போது 100 ஆண்டுகள் ஆயிடும். அவர் உடல் நீத்த பிறகு நம்ம இந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணம் இந்த புத்தகங்கள். இன்னைக்கு நம்ம படிக்கிறதும் வேற எதுவுமே போகல, நம்ம படிக்கிற சிந்தசிஸ் ஆஃப் யோகாவும் கெயின்ஸ் இன் மெமரி அண்ட் சப்ளிமெண்டிங் தெம் பை எ சேசன்ட் இமேஜினேஷன். சேசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு யாராவது சொல்ல முடியுமா? What is the meaning of chastened? சேஸ்ட்ங்கிற வார்த்தை எதுக்கு பொதுவா பயன்படுத்தும் சொல்லுங்க சார். அது சேஸ்ட் அங்க இருந்து வருது, ஆனா இங்க வந்து அந்த கருத்துக்கு புறம்பு இல்லாம கரெக்டா கொண்டு போறோம்னு வச்சுக்கலாமா? ஆமா, தூய்மையா இருக்கும் பாருங்க. இன்னொரு சேசன் அப்படின்னா இங்க எடுத்தோன்னு என்ன வருதுன்னா டு ரிட் ஆஃப் எக்ஸஸ், ரிஃபைன் ஆர் பியூரிஃபை. இந்த மூணாவது தான் நமக்கு. முதல்ல டு கரெக்ட் பை பனிஷ்மெண்ட் ஆர் ரிப்ரூவ், டேக் டு டாஸ்க். அவன் வந்து ஒன்று இல்லைன்னு பண்றது தண்டனைகளுக்கும் சேசன். இந்த டி வந்து சைலண்ட் மறந்துறாங்க. சேசன் பிரிட்டிஷ் உச்சரிப்பு படிச்சிடாதீங்க, சேசன் படிக்கணும். கடைசியில மூணாவது டு ரிட் ஆஃப் எக்ஸஸ், டு ரிஃபைன் ஆர் பியூரிஃபை. சேசன் கேர்லெஸ் ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி bring the state of submission to moderate, restrain temper, இந்த மாதிரி மீனிங்லாம் வருது. இப்போ இந்த இடத்துல chastened imagination அப்படின்னா ஒரு தேவையில்லாத கற்பனைகள், அதாவது ஃபேன்சியா போகாம ஒரு உண்மையான ஒரு கற்பனை. அண்ட் ரைட்லி கைடட் இமேஜினேஷன். அந்த 2 வார்த்தை அதை பார்ப்போம். ரைட்லி கைடுனா முறையாக வழிகாட்டக்கூடிய ஒரு கற்பனை. ஒரு பக்கம் மெமரி உள்ளது இருக்கிறது மெமரி. ஆனா இதுல இருந்து ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனை வச்சுட்டு வியூ ஆல் இன் தி லைட் ஆஃப் ட்ரெயின்டு ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் ஜட்ஜ்மெண்ட். அப்ப நம்ம வந்து இந்த இன்ஃபரன்ஸுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு இந்த டிடக்ஷன் இண்டக்ஷன் முன்னாடி பார்த்ததுல அது மூலமா ஒரு வந்து முடிவு எடுக்கும். ஆனா இது ஜட்ஜ்மெண்ட்னா அது வந்து தீர்ப்பு மாதிரிங்கிற என்ன அர்த்தம்னா, அது முடிவுல எந்த குழப்பமும் இல்லாம. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சாத்தான் இந்த இதுல பாத்தீங்கன்னா காவலர் இல்லத்துல, காவலர் அலுவலகத்துல 2 பேரை அடிச்சு கொண்டு இருக்காங்கிறது வந்து அது வழக்காக சிபிஐ பார்த்து அவங்க 2 பேருக்கும் சாகும் வரை தூக்கு அப்படிங்கிறத, 2 பேரை கொண்டவர்களை 9 பேர் காவலர்களுக்கு சாகும் வரை தூக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தாங்க.
எத்தனை முறையீடு அதெல்லாம் போனாலும் அந்த தீர்ப்பு வந்து அது முடிவான ஒரு விஷயம். அந்த இன்ஃபரன்ஸுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபரன்ஸ் வந்து பொதுவா வந்து மாறலாம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பொதுவா மாறாது. ஏன்னா அதுதான் முடிந்த முடிவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்னன்னா ட்ரெயின்டு ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்து பயிற்சி ஊட்டப்பட்ட ஒரு முடிவு, முடிவான முடிவுன்னு சொல்லலாம். ஒரு டிசிப்ளின்டு ஜட்ஜ்மெண்ட். சும்மா இல்லாம கட்டுப்பாடான ஒரு முடிவு. சில நேரம் என்ன பண்ணுவோம், அதான் இப்ப நிறைய பேர் சைக்காலஜி இதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஜெனரேஷன் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறது. அப்படின்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தைக்கு? யாராவது பதில் சொன்னீங்களா நல்லா இருக்கும். அவசரப்படாமல் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சாருக்கு வந்து பவர் கட் ஆயிருக்கு போல இருக்கு. ஃப்ளக்சுவேஷனால விலகிருக்காங்களாம், ஜாயின் பண்றாங்க. அது வரைக்கும் ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால படிக்க சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க யாராவது படிக்கணும்னா படிக்க ஆரம்பிங்க. By the understanding, we mean that which at once perceives, judges, and discriminates. The true reason of the human being, not subservient to itself, to desire or to the blind force of habit, but working in its own right for mastery, for knowledge. Certainly, the reason of man, as he is at present, is not even at its best, act entirely in this free and sovereign fashion. But so far as it fails because it is still mixed with the lower of animal action, because it is impure and constantly hampered and pulled down from its characteristic action. In its purity, we should not be involved in these lower movements, but stand back from the object and observe disinterestedly, put it in its right place in the whole by force of comparison, contrast, analogy, addition from its rightly observed data by induction, inference, and holding all its gains in memory and supplementing them by a chastened and rightly guided imagination, view all in the light of a trained and disciplined judgment. That is the pure intellectual understanding of which disinterested observation, judgment, and reasoning
are the law and characterizing. அம்மா நீங்க இந்த சென்டென்ஸ் நம்ம இனேட் பியூரிட்டி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுவே நீங்க யாருனாலான்னு திரும்ப கூட படிக்கலாம், ஒரு 2-3 தடவை படிக்கலாம். எனக்கு ஒரு 2 minutes ஆகுமா? வசந்தா மேடம் வணக்கம். நீங்களும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில வேலையா இருக்கு, நீங்க அப்படியே வாசிங்களே. In its purity, it should not be involved in these law movements, but stand back from the object and observe disinterestedly, put it in its right place in the whole, by force of comparison, contrast, analogy, reason from its rightly observed data by deduction, induction, inference, and holding all its gains in memory and supplementing them by a chastened and rightly guided imagination. View all in the light of the trained and disciplined judge. இது வரைக்கும் படிச்சது அந்த பை த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் தமிழ்ல அப்படியே சொல்ல முடியுமா வசந்தாம்மா? ட்ரை பண்ணுவோமா? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் த ட்ரூ ரீசன். நம்ம சாதாரண செயல்பாட்டுல எல்லாம் சொல்லிடுங்க, ரெக்கார்டிங்ல இருக்கனால நீங்க சொல்ல வந்தது சொல்லிடுங்க வசந்தாமா, அப்புறம் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். Thank you, sir. By understanding, we mean the true reason of human being, that which is not subservient, which is not a slave of senses, desire, and the blind force of habit. And the true reason, which works in its own right for mastery and knowledge. அது வந்து இந்த மாதிரி இருக்காது, இதுவா இருக்கணும். அந்த ட்ரூ ரீசன் ஒர்க்கிங் ஃபார் இட்ஸ் ஓன் ரைட் ஆஃப் மாஸ்டரி, அதுதான். தேங்க்யூமா. ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த ஏதோ வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ல கம்ப்யூட்டர் சுத்தமா இதாயிடுச்சு, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ போயிட்டு வந்து அதான் பிரியாமாட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்புறம். ஸோ வந்து holding all its gains in memory and supplementing them by a chastened and rightly guided imagination, view all in the light of a trained judgment and disciplined judgment. இப்போ இங்க பாருங்க, மெமரிக்கு 2 போட்டிருக்காரு. ஒன்று வந்து holding all its gains in memory and supplementing them by chastened imagination, 2 chastened imagination and rightly guided imagination. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 2 all in the light of a trained judgment, all in the light of a disciplined judgment. ஒளியில் வந்து பயிற்சி ஊட்டப்பட்ட ஒரு முடிவெடுப்பு பார்த்தது, இதைதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த பவர் வந்து 311வது பக்கத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
இதுல வந்து அந்த பேரால லாஸ்ட் சென்டென்ஸ் பத்தி முடிவு. Such is a pure intellectual understanding of which disinterested observation, judgment and reasoning are the law and characterizing action. So வந்து such is a pure intellectual understanding. அப்ப தூய்மையான பகுத்தறிவு புரிதல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன இருக்கு, of which disinterested observation. அப்ப நம்ம கவனித்தல் கூட வந்து விருப்ப கவனிப்பாக இருக்க வேண்டும். ஏன் இதை அப்படி சொல்றாரு அப்படின்னு வச்சீங்கன்னா, நேற்று நான் சொன்ன அந்த காஃபி எஸ்டேட் நான் வச்சிருந்தேன்னா என்னுடைய கவனித்தலை இதுல என்ன நல்லது இருக்கும், என்ன நல்லது இருக்கும், அதாவது கெடுதல் அதிகமாகவும் நன்மை ஏதோ ஒரு இப்போ இன்சிக்னிஃபிகண்டா இருக்குமா அதை பெருசா காட்டி காஃபி எப்படியாவது விற்கலாங்கிற எண்ணத்துலதான் போவேன். ஏன்னா ஐ இன்ட்ரெஸ்டட் இல்லை. அப்போ ஆனா அப்படி பண்ணா சயின்ஸ் கிடையாது. அப்போ சயின்ஸ்ல தான் நாலேஜே கிடையாது. டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்சர்வேஷன், டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஜட்ஜ்மெண்ட், முடிவு எடுக்க தீர்ப்பு கூட அந்த இது இருக்கக்கூடாது. அதனால பொதுவாக நமக்கு பார்த்திருப்போம், நீதிபதியுடைய உறவினர்கள் அல்லது முக்கியமா ரத்த உறவினர்கள் குற்றம் சாட்டப்பட்டு நின்று தீர்ப்பு எழுதும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இந்த ஒன்று இன்ட்ரெஸ்டட் ஜட்ஜ்மெண்டா போயிடும். தூக்கு கொடுக்குற இடத்துல ஆயுள் தண்டனையாவோ இல்லை அவங்க குற்றமே இல்லைன்னு கூட அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த ஒரு இமோஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ரீசனிங், அந்த காரண காரியமும் வந்து சும்மா நமக்கு சௌகரியமான காரணங்களை சொல்லலாம். ஏன்னா பல விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. நம்ம வந்து தப்பு செஞ்சிருவோம், ஆனா அதுக்கு சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ல முயற்சி பண்ணுவோம். இப்ப எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். நான் எண்ணெய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணா டாக்டர் சொல்லிட்டாருங்க, நான் என்ன பண்றது, இல்லாட்டி உயிருக்கே கஷ்டம். அப்போ யாரும் சொல்லுவாங்க, குட்லி பாய்ன்னு ஒருத்தர் இருந்தாங்க. புட்லியான்னு எனக்கு தெரியாது. குட்லி பாய் யாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஐயா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தேவதாஸ் ஐயா. ஓகே, பாகியலட்சுமி நீங்களே சொல்லுங்க. வினோபாவனுடைய சிஷியர். இன்னும் அவங்க இவங்க நம்ம காந்திஜியுடைய அம்மா புட்லியா, ஏன்னா தமிழ்ல எழுதும் புட்லின்னு எழுதுறாங்க. பாகியலட்சுமி அம்மா அதை தான் சொல்ல வந்தீங்களா? சார் அதான் சார். அப்புறம் ஐயா அதுக்குள்ள வந்தாங்க, நான் அமைதியாயிட்டேன். சரி. அதுதான் அது ஒரு பாயிண்ட். என்னன்னா அவங்க வந்து உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய சோதனைகளை பேச்சா வரும். அது அப்போ வந்து அந்த ஆனா சாப்பிட்டுட்டு அது அவங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு 1000 காரணம். எந்த தப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப ஏதாவது மது அருந்தும் பழக்கம் இருக்கு, அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சோசியல் ட்ரிங்கிங் ஒரு வார்த்தையை போட்டுக்குவாங்க. பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்கும்னா அந்த மாதிரி பண்ணாதாங்க எனக்கு வந்து அந்த பிசினஸே நல்லா நடக்கும். இதெல்லாம் செய்யலைன்னா என்னால கண்டிப்பா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, வெற்றிகரமா என்னால வாணிபம் செய்ய முடியாதுன்னு எதெடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் சரி. அப்போ வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் ரீசனிங்கா இருக்கும். ஆனா இது வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் ரீசனிங்கா இருக்கும். அது லா அண்ட் கேரக்டரைசிங் ஆக்ஷன், இதெல்லாம் வந்து அது சட்டமாகவும் அதோடைய குணத்தை குறிக்கக்கூடிய இயக்கமாகவும் செயலாகவும் இருக்கும். Such is the pure intellectual understanding of which disinterested observation, judgment and reasoning are the law and characterizing action. இந்த பத்தி முடிச்சுட்டு இவ்வளவு பேசணும் இல்லையா, அடுத்தது வந்து இன்னொரு அடி அடிக்க போறோம். இப்ப நம்ம ஒரு அப்படியா இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்படியானதான் நம்ம ஒரு கணிப்புல இருப்போம். அது ஆஸ் யூஷுவலா வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்ல போனா, but the term buddhi is also used in another sense and profounder sense. Another and profounder sense. அப்படின்னா அந்த புத்தி என்ற அந்த பகுத்தறிவு இன்னொரு பொருளிலும் இன்னும் ஆழமான பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா இப்ப சொன்னதை அடிக்க போறாரு பாருங்க. ஓகே, இதுல என்னன்னா the intellectual understanding is only the lower புத்தி. இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு அந்த புரிதல் இருக்கு இல்லையா, பகுத்தறிவால் புரிந்து கொண்டவங்களுக்கு வந்து கீழ்நிலை புத்தி, கீழ்நிலை பகுத்தறிவோடைய தன்மை அப்படின்னு இட்ஸ் ஒன்லி த லோயர் புத்தி. இன்னொன்று என்ன, there is another புத்தி, there is a higher புத்தி. அப்போ லோயருக்கு அப்போசிட் ஹையர், இன்னொன்று மற்றொன்று சொல்லிட்டு
which is not intelligence but vision. Intelligence தான் நம்ம பொதுவா நம்ம தெரிஞ்சா ரொம்ப இன்டெலிஜென்ட்னா அறிவுன்னு அர்த்தம், பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம். பட் விஷன் பட் இங்க தரிசனம்ங்கிறத விட பார்வை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க ஒரு வார்த்தை போடுறாரு, இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. பட் ரேதர் ஓவர் ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. யூஸ்வலா கிண்டலா கடி ஜோக்ல எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா ஓவர் ஸ்டாண்டிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க. ஓவர் ஸ்டாண்டிங்னா அப்படி மேல போயிடுச்சுங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க. அது வந்து இட் காட் எவ்ரிதிங் அபவ் மை ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் புரியலையும் அப்பெல்லாம். ஆனா இது கிண்டலுக்காக தான் சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரீ அரவிந்தர் பயன்படுத்தினா அதுக்கு ஒரு ஆழமான ஒரு பொருள் இருக்கும். அதை என்னன்னு பார்ப்போம். இதுல என்னன்னா விச் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் பட் விஷன், இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ரேதர் அண்ட் ஓவர் ஸ்டாண்டிங் இன் நாலேஜ் அப்படின்னு போட்டுட்டு அது என்ன பார்ப்போம். And does not seek knowledge and attain in it in subjection to the data it observes, but possess already the truth and brings it out in the terms of a revelatory and intuitional thought. இதுதான் உயர்நிலை ஞானம். இப்ப அந்த ஓவர் ஸ்டாண்டிங்க்கு அதுக்கு ஒரு அடிக்குறிப்பு எழுதியிருக்காரு. அத்தியக்ஷா அப்படிங்கிற வார்த்தை. He who seated above, okay, the divine being is described as the Adhyaksha, he who seated over all in the supreme ether, oversees things, views and controls them from above. அப்போ அவர் அப்படி பார்த்தாலே இந்த ஓவர்சீயிங் அர்த்தம் வரும். The divine being, இறைவன், is described as அத்தியக்ஷா. அப்படின்னா அத்தியக்ஷாக்கு இன்னொரு பொருள் வந்து இதெல்லாம் ஹிந்தியில கூட யூஸ் பண்ணுவாங்க. மேனேஜர், ஓவர்சியர், சூப்பர்வைசர், இந்த வார்த்தைகள்லாம் அத்திய அக்ஷானால கண் பார்வை, மீனாட்சி, காமாட்சி, அதனால அக்ஷானால கண் சம்பந்தப்பட்டது வரும். He who sees over all in the supreme ether. அப்போ வந்து இந்த ஈத்தர் சொல்லும்போது வான்வெளி, இந்த சிதம்பரம் சொல்லுவது. ஓவர்சீஸ் திங்ஸ், எல்லாவற்றையும் மேல அந்த ஓவர்சீஸ் தான் அத்தியக்ஷா. ஓவர்சீஸ் திங்ஸ், வியூஸ் them from above, themனா இங்க திங்ஸ் வரும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் them from above, மேலிருந்து அவர் கட்டுப்படுத்துகிறார். அப்போ எல்லாவற்றையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அப்புறம் வந்துட்டு ஓவர்சீஸ்னா அந்த வந்து கட்டுப்படுத்துவதற்காக பார்க்கக்கூடியது ஓவர்சீர். ஓவர்சியர்ங்கிற வார்த்தை கூட பீல புள்ளிலாம் இருக்கும். கண்ட்ரோல்ஸும் அதுவும் திருப்பி கட்டுப்படுத்துது. இதெல்லாம் சேர்ந்து the divine being is described as the Adhyaksha, he who seated over all in the supreme ether, oversees things, views and controls them from above. அம்மா கூப்பிட்டீங்கம்மா சார். இந்த அத்தியக்ஷ அது வந்து யூனிவர்சிட்டி சான்சலர், வைஸ் சான்சலர், அதுல கூட அத்தியக்ஷகருங்கிறது. ஓ ஓகே, அந்த வார்த்தை அத்தியக்ஷான்னு இருக்குங்களா? அப்ப வந்து தமிழ் எழுதும் போது அத்தியக்ஷகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு காலத்துல. இப்ப அதை வந்து தமிழ்ல வந்து வேந்தர், துணை வேந்தர், இப்ப வேந்தர்னா ஆக்கியிருக்காங்க. இப்ப இதுதான் தமிழ். அப்ப வேந்தர்ங்கிற சொல் அத்தியக்ஷருக்கு மிகச்சிறந்த சொல். நன்றி வசந்தகுமார். ஓகே, அப்ப வந்து இந்த வைஸ் சான்சலர்ங்கிறது உபாத்தியாட்சியான்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உபனா சப்னு அர்த்தம் வரும். வைஸ் துணை உப ஏதோ ஒண்ணு. நன்றிங்கம்மா. And does not seek knowledge and attain it in subjection, and does not attain it in subjection to the data it observes. இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டை விஷன் சொல்லிட்டாங்க, அவங்க பார்த்துறாங்க. அப்போ does not seek knowledge, அப்போ வந்து to the data it observes. இதை கொடுக்கற இப்ப நம்ம வந்து இதை சொல்றோம், இப்ப இதை எடுத்துக்குவோம், இது ஒரு ஏதோ மருந்து பாட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு. இது டேட்டா, அது என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா ஹோமியோபதிக் மெடிசின், வாட்டர் வயலட் அப்படின்னால இது பல மருத்துவத்துல கொடுத்தது. நம்ம சமூகப்பிரியமா சொன்ன ஒரு அது பேரு மதர் ஹோமியோ கேர் அப்படிங்கிற ஒரு பார்மசில இருந்து வருது அப்படின்னு சொன்னா, இது வந்து நான் டேட்டா வச்சு நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்போ வந்து அது ஃபுல்லா இருக்கா, இப்ப பாத்தீங்கன்னால இந்த ஒரு கழுத்து அளவுக்கு இருக்கு, இன்னும் நிறைய டிராப்ஸ் கணக்குல தான் நம்ம குடிப்போம் தண்ணியில ஊற்றி அப்படின்னு. ஸோ இது வந்து டேட்டா பேஸ்ட் நாலேஜ். இதுதான் நம்ம வந்து இன்டெலெக்சுவல் அதெல்லாம் பார்த்தோம். ஆனா இதை நான் இந்த நிலையில பார்த்தா இதை நான் படிக்கலாம் வேண்டாம், எதுவுமே நான் பண்ண வேண்டாம். இதை பார்த்தோன்னா இந்த விஷன்ங்கிறது இந்த ஹையர் நாலேஜோட இன்டெலெக்சுவல் நாலேஜ் என்ன பண்ணுன்னா, இது வாட்டர் வயலட், இது வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு மலர் மருத்துவம், இது இதை குடிச்சா இதை வந்து அறிஞ்சதால் என்னென்னதான் சரியாகும் அப்படிங்கிறது இயல்பா தெரியும். இது வந்து நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சித்தர்கள் தான்.
அவங்களுக்கு யாரும் எந்த டெஸ்ட் வச்சு மூலிகை எல்லாம் பார்த்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பாகப்படுத்துறதெல்லாம் இருக்கும். ஆனா பரிபாஷைகள் அதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த இதை பார்த்த உடனே இதுக்கு ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்துட்டு விஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க. And does not seek knowledge to the data and attain knowledge, does not attain it in subjection to the data it observes. அப்ப அவங்க அறிவை அடைவது வந்து இந்த தகவல்களை வச்சு அவர்கள் அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் எப்படி வந்து possesses already the truth. அப்ப என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். possesses அந்த உண்மை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை பத்தின சம்பந்தப்பட்டது. And brings it out in terms of a revelatory thought and intuitional thought. அப்ப அது வெளியே கொண்டு போகும்போது அதைதான் பரிபாஷைன்னு சொல்ற சித்தர்கள் வந்து மூலிகை எல்லாம் இது பண்ணும்போது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்டமா ஒரு நிமிஷம் அது சரி, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஹேமாமாலினியமா அதை கொஞ்சம் படிங்க சென்டென்ஸ். Okay. Okay. The intellectual understanding is only the lower buddhi. There is another and the higher buddhi, which is not intelligence but vision, is not understanding but rather an overstanding in knowledge, and does not seek knowledge and attain it in subjection to the subjection to the data it observes, but possesses already the truth and brings it out in the terms of a revelatory and intuitional thought. And இப்ப ஒரு நிமிஷம், ஏன்னா அதற்குரிய ஒரு பாடலை வந்து படிச்சு காட்டுறேன். அப்பதான் இதை எப்படின்னு போயிடும். இப்ப அவங்க வந்து ரெவலேட்டரின்னு சொல்றாங்க. முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு செல்கையிலே, இந்த அக்காலைன்னு தான் வந்திருக்கும். 5 தலை நாகம் அக்காலை இல்லா வந்திருக்கும். அக்காலை 5 தலை நாகம் கடித்தால் பத்திரதன் புத்திரனின் நித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வெட்டித்தே. இந்த பாரு யாராவது கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? யாராவதும் நம்ம வகுப்புல? இல்ல சார் இது வரைக்கும் கேட்கல, புதுசாதான். அது பாருங்க, முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு செல்கையிலேயே அக்காலை 5 தலை அக்காலைன்னு சாரி அக்காலைன்னு தப்பா சொல்லிட்டு அந்த காலைன்னு வச்சுக்கணும். 5 தலை நாகம் கடித்தால் பொறுத்தவர்களுக்கு நான் அந்த தப்பா சொல்லிட்டேன். பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வெட்டி தேய். அது வந்து என்னன்னு பார்த்தா, முக்காலை கைப்பிடித்துனா வயதாயி நடக்க முடியாம 3வது காலாய கொம்பை பிடிச்சுன்னு அர்த்தம். முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு செல்கையிலே, மூவிரண்டு ஆறுனா வழிங்கிற அர்த்தம் இருக்கு. இப்ப அது பொருள் எல்லாம் இதுல வேற இருக்கும், அதான் புரியுது. மூவிரண்டுன்னா 3 6 வழியில போகும்போது அக்காலை அந்த வேலை. சரி, இங்க வந்து இந்த காலை நேரமும் இல்ல காலும் கிடையாது, அந்த வேலை காலை அந்த வேலை. 5 தலை நாகம் கடித்தால், அதாவது 5 தலை நாகம் போல முட்களை உடைய நெருஞ்சி மொழி குத்தினால் பத்திரதன் தசரதன், புத்திரன் அவருடைய மகன் ராமன், மித்திரனின் அதாவது அவனுடைய நண்பன் சுக்ரீவன், சுக்ரீவன் பகைவன் வாலியின் பத்தினியின் வாலியின் மனைவி தாரை காலை வெட்டி தேய்னா, தாரையில இருக்கிற காலை வெட்டினோம்னா அந்த துணைக்கால் சொல்ல வெட்ட தரையினோம். அதாவது தரையில வந்து சிம்பிளா சொன்னா தரையில, அதாவது தரையில தேய். வயசாகி கொம்பை ஊனி நடக்கும்போது காலில் குத்தினால் தரையில் தேய்ச்சிட்டு போயிட்டே இருன்னு அர்த்தம். இவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு. நெருஞ்சி மொழி காலில் குத்துறது ஒரு சாதாரண விஷயம், அதை குறிஞ்சி கூட எடுக்க மாட்டாங்க, தரையில் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அதை இப்படி வித்தியாசமா சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்குங்கிற பாருங்க. முக்காலை கைப்பிடித்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சு, இப்ப வார்த்தைகள் உங்களுக்கு புரியுது. முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு செல்கையிலே அக்காலை 5 தலை நாகம் கடித்தால்
மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வெட்டித்தேன். சரியா? இப்போ இதுதான் இந்த ரெவலேட்டரி தாட், இன்ட்யூஷனல் தாட்னு சொல்றது. பார்த்தா சிம்பிளா தெரியும். ஓகே, இப்போ இதை பற்றின கருத்து நீங்க சொல்லலாம். இந்த பாட்டு எப்படி இருக்கு? ரெவலேட்னா ரிவீல் பண்றது, வெளிப்படுகிறது. இன்ட்யூஷனல் தானே உள்ளுணர்வோட அதை செய்யறதுதான். சொல்லுங்க வசந்தமா. சார் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நேத்து நீங்க வரிசையா அந்த 7க்கு 7 தமிழ்தான் போட்டீங்கல்ல, அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. நினைவுபடுத்துங்க. நீங்க கொஞ்சம் பயணத்துல இருப்பேன், இருந்தாலும் இன்றைக்கு எங்க ஊர்ல தேர்தல். உங்க ஊர்ல எல்லாம் அடுத்த மாசம் 23ஆம் தேதி, அடுத்த மாசம் இந்த மாசம் 23, எங்க இதுல 9ஆம் தேதி தேர்தல். ஓகே, ஹேமா நீங்க போட்டுக்கங்க. பேசி முடிச்ச உடனே அதை படிச்சு முடிச்ச உடனே. சாரி, நன்றி. இப்ப அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். ஓவர் ஸ்டாண்டிங், இது யாருமே இனிமே கேட்கலாம். என்னப்பா அண்டர்ஸ்டாண்டிங்கா ஓவர் ஸ்டாண்டிங்கா நம்ம கேட்டோம்னா அர்த்தமே வேற. Intellectual understanding is only the lower buddhi. There is another and higher buddhi, which is not intelligence but vision. It is not understanding but rather an overstanding in knowledge, and does not seek knowledge and attain it in subjection to the data it observes and possesses already in truth, and brings it out in the terms of revelatory and intuitional thoughts. இது இன்னொரு நம்ம ஔவையார் திட்டி பாடினதான் ஒரு பாட்டு வரும். அது இதுக்கு பொருத்தமா இல்லைன்னு நான் சொல்ல. அதுவும் இதே மாதிரி குறிப்போட இருக்கும். நல்லாவே திட்டி பாடிப்பாங்க. ஆனா அது இந்த ரெவலேட்டரி இன்ட்யூஷனல் தாட் கிடையாது, திட்டு இருக்கும். அதனால கம்பனை திட்டி பாடினதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது இது இல்லை. அதனால சொல்லுங்க வசந்தமா. சார் half a minute மட்டும். நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் ஸ்டாண்டிங்க நம்ம மக்களுக்கு நடுவுல ஒரு விஷயத்த ரொம்ப அனலைஸ் பண்ணும்போது இது ஓவர் ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அத நம்ம சொல்ற கமெண்ட்னு நினைச்சேன். அத பகவான் யூஸ் பண்றது ரொம்ப அருமையா இருக்கு. வேற அர்த்தமா இருக்குல்ல, அங்க புரியல. அது ஆழமா, அதாவது உண்மையில அதுக்கு ஆழமான பொருள் இருக்கு. ஈவன் தோ we do not use it in that way. அது அப்ப இதுக்கு அந்த தமிழ் அவைலபிளா இருக்கு. நீங்க எப்போ ஃப்ரீயா படிக்கலாம். இப்ப இல்ல இருந்ததுன்னா இப்பவே படிக்கலாம். அதுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல போட்டுருவேன். வாட்ஸ்அப்ல போட்ட கூட நான் ஸ்கிரீன்ல போட்டுருவேன். இப்ப நான் if you will permit I will read. அதுக்கப்புறமா நீங்க சொல்றபடி போட்டோ ஆர் வீடியோ பண்ணுங்க. ஓகே, படிங்க. இப்ப இதுவரைக்கும் படிச்சதே அந்த பேரா, அதுக்கு முன்னாடி அந்த இதுல இருந்தே படிங்க. ஜஸ்ட் முன்னால படிச்சதும் இப்ப படிக்கிறதும் புத்தி. ஒரு நிமிஷம். நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சது இதுல இருந்து படிச்சது. இனிட்ஸ் பியூரிட்டில இருந்து நீங்க படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். எஸ் சார். அது அவங்க அங்கங்க உள்ள இம்பார்ட்டன்ட் பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கனெக்டடா தெரியுது. தூய்மைப்படுத்தும் முறையில் நம்முடைய ஜீவனின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனக்கே உரித்தான கோட்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் தூய்மைப்படுத்தப்பட்ட புரிதல், பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒன்றுதான் நம்முடைய சேறுபடிந்த ஒழுங்கற்ற பகுதிகளை மிகவும் திறமையாக சுத்தப்படுத்தும் திறம் வாய்ந்தது. தன்னுடைய உயரிய சரியான பணியை மற்ற பகுதிகளுக்கு செலுத்தி அவற்றை செயல்பட வைப்பதும் இந்த புரிதலே. ஞானமே உயர்வான தூய்மை உடையது என்கிறது கீதை. அறியாமையின் இரு தன்மையே நாம் தடுமாறுவதற்கு காரணமாகிறது என்றாலும் ஒளியே தெளிவிற்கும் சுமூகத்திற்கும் மூலமான ஒன்று. உதாரணமாக அன்பு என்பது நம்முடைய எல்லா உணர்ச்சிகளையும் இறை அன்பாக மாற்றி இதயத்தை தூய்மைப்படுத்தி அதனை உயர்ந்ததாக்கி பூரணமடைய செய்கிறது. இது ரொம்ப முன்னாடி இருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு படிச்சதுக்கு வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. சாரி, ரொம்ப முன்னாடி ஒரு 4 லைன் தான் இருக்கு. ஆனாலும் இறை ஞானத்தை கொண்டு இந்த அன்பை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளின் மீது இதயம் கொள்ளும் இந்த அன்பு கண்மூடித்தனமாகவும் குறுகியதாகவும் அறியாமை உடையதாகவும் இருப்பதால் அது மதவெறியாகவும் தெளிவற்றதாகவும் ஆக்கிவிடும். மாறாக அந்த அன்பு தூய்மையானதாக இருந்தாலும் நம்முடைய பூரணத்துவத்தை எல்லைக்குள் உட்படுத்துவதனால்
அவனை வரம்புடைய தனிப்பட்ட ஆளுமையில் காண்பதால் உண்மையான அனந்தமான நோக்கினை காண மறுக்கிறது. மனிதனுடைய இதயத்தில் தோன்றும் அன்போ இதற்கு சமமாக உணர்வுகளை மிகைப்படுத்தியும் திருத்தும் தவறாக செய்கிறது. புரிதலை தூய்மைப்படுத்துவதால் செயலும் அறிவும் திருத்தப்படுகின்றன, தடுக்கப்படுகின்றன. இது பழசு. சம்ஸ்கிருதத்தில் புத்தி எனப்படும் சொல் ஆங்கிலத்தின் அண்டர்ஸ்டாண்டிங் என்னும் சொல்லுக்கு கிட்டத்தட்ட சமமான வார்த்தையாக சொல்லலாம். நமது ஐம்புலன்களின் வாயிலாக செயல்படும் மனது அனைத்தையும் பதிவு செய்து கொள்கிறது. அவ்வாறு அவை கிரகித்து உணர்ந்து கொள்பவை சரியோ தவறோ உண்மையோ மாயையோ நம்மில் ஆழ்ந்து செல்லும் அல்லது மேம்போக்கானவையாக இருக்கும். நம்முடைய பழக்கங்களின் காரணமாகவும் விருப்பத்தின் பொருட்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் நான் பல விஷயங்களை தீர்மானிக்கிறோம் அல்லது வேறுபடுத்தி பார்க்கிறோம். விலங்கிலிருந்து மனிதனாக முன்னேறுவதற்கு இது போன்ற அறிவாற்றல் உபயோகமானதுதான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இது விலங்கின மனதிற்கு ஒரு படி மேலே இருக்கிறது, அவ்வளவுதான். பழக்க வழக்கங்களுக்கும் விருப்பங்களுக்கும் புலன்களுக்கும் அடிமையான பாதி விலங்கு தன்மையுள்ள காரண அறிவை கொண்டு இது அறிவியல் ரீதியான தத்துவ ரீதியான மற்றும் ஆன்மீக தேடலுக்கு இதை பயன்படுத்தி கொள்ள முடியாது. நாம் இதற்கும் மேலே செல்ல வேண்டும். தூய்மைப்படுத்துதல் என்பது இவை அனைத்தையும் நீக்குவதன் மூலமாகவோ அல்லது முழுவதையும் அமைதிப்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது உண்மையான அறிவாற்றலாக மாற்றுவதன் மூலமாகவோ இது நடைபெற வேண்டும். ஒரு நிமிஷம், சாரி, இந்த பாயிண்ட் வந்து மதர் தெளிவா ஒரு இடத்துல அவங்களோட நான் கரெக்ட் அந்த கொட்டேஷனும் போடுறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அது நான் சொன்ன இன்ட்யூஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னேன். நான் இப்போ அதை சொல்றேன். அதாவது எப்ப நமக்கு புரியலையோ அப்ப ரொம்ப மனதை இது பண்ணாம மனதை எண்ணமற்ற நிலைக்கு அல்லது அமைதிப்படுத்தினால் கண்டிப்பா நமக்கு வந்து சைலன்சிங் ஆல்டுகெதர் என்னாவும் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். பியூரிட்டியும் ஒரு ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும். தொடர்ந்து படிங்க. எஸ், இது வந்து அங்கங்கேயா உள்ள ஹைலைட்ஸ் இருக்கு, நாட் த கம்ப்ளீட் சீக்வன்ஸ். புரிதல் என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்றால் உடனடியாக உணர்வது, மதிப்பீடு செய்வது, வேறுபடுத்தி பார்ப்பது, மனிதனின் உண்மையான காரண அறிவு, புலன்களின் விருப்பங்களின் பழக்கங்களின் கண்மூடித்தனமான ஆற்றலுக்கு அடிமையானது அல்ல. மாறாக அந்த நாட் சப்சர்வியன்ட் அப்படிங்கிறாங்க. மாறாக அது தன்னுடைய முழு திறனிற்காகவும் அறிவிற்காகவும் தன்னுடைய போக்கின்படி வேலை செய்து கொண்டிருக்கும். அறிவு சார்ந்த புரிதல் என்பது கீழ்நிலை புத்தி ஆகும். மற்றொன்று உயர் புத்தி. இது கூர்மதி அல்ல, ஆனால் தீர்க்க திருஷ்டி. புரிதல் அல்ல, ஆனால் அறிவின் உயர்நிலை. அதுதான் உற்று நோக்கும் விவரங்களை கொண்டு அது தான் உற்று நோக்கும் விவரங்களை கொண்டு அடையும் அறிவல்ல, உண்மையை தன்னகத்தே கொண்டது. அவ்வுண்மையை நேரடி எண்ணத்தினால் உள்ளுணர்வினால் வெளிக்கொணர்கிறது. ஒரு நிமிஷத்துல வரேன், நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாவும் இருக்குல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம வேணா இதை பேஸ் பண்ணி இது ஒரு குழு மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்ணலாம். ஏதாவது இந்த ஒரு சாப்டரான் பண்ணலாம். இது ரொம்ப ஹைலைட் ஆஃப் த. ஓகே, புவனேஸ்வரிமா நீங்க மைக் ஆன்ல இருக்கு, சொல்லுங்க, ஏதோ பேச விரும்புறீங்களா? இல்ல சார், அந்த பாட்டு போட்டீங்க இல்லையா, ஒரு புதிர் மாதிரி, அது வந்து நம்மளுடைய புரிதலையோ அறிவாற்றலையோ வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை தூண்டுற மாதிரி அமைஞ்சதுக்கு. அது சொல்றதுக்கு மட்டும்தான். அப்புறமா அப்படியே மறந்துட்டேன். நீங்க சொல்ற மாதிரி மியூட் பண்றதுக்கு மறந்து போயிடுறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக தான். அது நம்ம தூண்டுறது ஒரு பக்கம், அவங்க வந்து ஒரு குறிப்பா சொல்றாங்க.
காலத்தை முள்ளு குத்துனா காலத்தை வச்சுட்டு போயிட்டுன்னு சொல்றது ஒரு பகுதி. ஆனா அதை எப்படி வந்து சொல்றாங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமான விஷயம். அதுதான் இந்த இன்டியூஷனல் ரெவலேட்டரிங்கிறது தான் நான் எடுக்கிறேன். நமக்கு ரெண்டாவது. ஏன்னா சித்தர் பரிபாஷை போல பரிபாஷைங்கிற வார்த்தையை அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஏன் பரிபாஷைன்னா நேரடி பொருள் இருக்காது. இது ஒண்ணு சொல்லி இதுக்கு முன்னாடி சொன்ன பாட்டு சொல்றேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 குயமனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது நந்தவனம். சொல்லுங்க தரிசனையா. ஆமாங்க சார். அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியா புரிஞ்சுக்கிட்டத அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம்னாலும் இவங்களுடைய டேலண்ட்னால அத மறைச்சு இன்னொரு வார்த்தையில கொண்டு வந்து சொல்றது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. எவ்வளவு தூரம் சிந்தனையில உடனே அதுக்கு ஒரு பதில் போது இதையெல்லாம் அதுதான் கோர்த்து intuition. அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பகவானும் எத்தனை வார்த்தைகளை போட்டு போட்டு நமக்கு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை புரிய வைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிஞ்சது சார். நன்றி நன்றிங்கம்மா. தனசேனை சொல்லுங்க. நன்றி சார், நன்றி. அதாவது நீங்க அந்த பாடல் ஒண்ணு போட்டீங்க இல்லையா, அந்த பாடல் வந்து நேரடி அர்த்தம் பார்க்கும்போது என்னவோ 5 தலை பாம்பு கடிச்ச மாதிரியோ மற்ற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா அது விளக்கம் சொல்லும் போது பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன பாடல் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. கடல் பூவை கையிலேந்தி கடைத்தெருவே போற பெண்ணே. கேக்குதா எல்லாருக்கும்? கடல் பூவை கையிலேந்தி கடைத்தெருவே போற பெண்ணே, உன் கணவர் எங்கே? என் கணவர் நேற்று செத்த பிணத்திற்கு இன்றைக்கு உயிர் கொடுக்க போயிருக்கிறார். வருவாரா வரமாட்டாரா? மரமோடு மரம் இசைந்தால் வருவார், இல்லை என்றால் வரமாட்டார். சோ இதுக்கு வந்து நேரடியா அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா புரியுற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் சார் இந்த பாடலுக்கும் அதுவும் அந்த சொன்ன உடனே எனக்கு அந்த பழைய பாடல் வந்து ஞாபகம் வந்தது. அதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இல்லையே, நீங்க பொருள் சொல்லாம வாய்ப்பளித்த என்ன பிரயோஜனம்? பொருள் சொல்லணும்ல, எல்லாரும் குழப்பத்திலே இருக்காங்க. அது எல்லாரும் நம்மளே ஆராய்ச்சி பண்ணலாமே, அதுதான் சொல்றேன். கடல் பூவை கையில் ஏந்தி கடை தெருவே போகிற பெண்ணே. மீனா தான் இருக்கும் அது. கன்ஃபார்ம் இல்ல, உப்பு. கடல் பூ என்ன உப்பு? இப்ப நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப நாளைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நாளைக்கு பேசலாம் சார். நாளைக்கு டைம் இல்ல, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்ல, நம்ம என்ன பண்ணலாம், நீங்க நாளைக்கு இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அந்த பாட்டை போட்டுட்டு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். கொஞ்சம் நம்ம இது பண்ணுவோம். ஆனா அது ரிவலேட்டரி இன்டியூஷனலா இருக்கணும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இந்த மாதிரி நிறைய பாட்டு, மின்னலுக்கு ஒரு இது மாதிரி நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. காதலி, இந்த நம்ம சங்ககால பாடத்துல எல்லாம் பாட்டுல எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கும். அது தலைவனை பத்தி தலைவன் தோழி கிட்ட சொல்றதெல்லாம் நிறைய குறிப்பா இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேட்டகரிக்குள்ள வருதான்னு நீங்க பார்க்கணும். இதுல என்னன்னா ஒரு பேர் உண்மை, அது உள்ளுணர்வுல வந்து அதை ரிவீல் பண்றதுங்கதான் இருக்கிற பாயிண்ட். இப்போ ரிவீல் வந்து ஒரு வகையான இது, அது அதுல இருந்து நம்ம இது பண்றோம். அது மாதிரி இருக்கணும். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்ப நான் சொன்னேன், இப்ப இதை சொன்னா கூட நம்ம அவையார் பாட்டு சொன்னா கூட இருக்கும். எருமை கழுத குட்டி சோர்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தையில கண்டே பிடிக்க முடியாது. அப்படி திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். ஆனா அது உள்ளுணர்வோட நம்ம அது வந்து பொருத்தமில்லாத பாடல்கள் சொல்லலாம். அதனால நீங்க யோசிங்க, இதுல வந்து ரெவலேட்டரி இருக்கா, இன்ஸ்பிரேஷனல் இருக்கா, இன்ட்யூஷனலா இருக்கான்னு பாருங்க. நன்றி நன்றி தரிசன் ஐயா. அரவிந்தனுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.